ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைக்கிற சமையலெல்லாம் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தனியாக வாக்கிங் போகணுன்னா எனக்கு பயமாக இருக்கும். எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, அதனால் நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போயிட்டு வந்தோம். வாக்கிங் போயிட்டு வந்த பிறகு கிச்சனில் புக்ஸ் இருந்தது. தம்பியை கேட்டேன், என்னப்பா புக்ஸ் இங்கே வச்சுருக்கறன்னு. பெட்ரூமில் படிச்சுனா லைட்டு போட்டால் டிஸ்டர்ப் ஆகும் எல்லாருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிச்சனில் லைட் போட்டு படிக்கிறேம்மான்னு சொன்னான். அவனுக்கு 10th போர்டு எக்ஸாமு. எல்லோரும் அவனுக்கு விஷ் பண்ணுங்கள், உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்ல மார்க் வாங்கட்டும். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பூ வந்து இங்கே ஒரு முழம் 30 ரூபா 20 ரூபா அப்படி விற்கிது. ரொம்ப காஸ்ட்லி. மல்லிப்பூலாம் ரொம்ப விலை. இது வந்து காக்கடா பூவு. உங்கள் ஊர்லாம் முழம் பூ எவ்வளோ விலைன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலையில் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்றதுன்றது நமக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா நல்லா இருக்குன்னு. எனக்கு இப்போல்லாம் முடியறதில்ல. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சாலும் குளிச்சுட்டு விளக்கேற்றணுன்னா கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டாச்சு, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் 2 வித சட்னி செய்ய போகிறேன். தக்காளி சட்னி ஒன்று, பொட்டுக்கடலை சட்னி. தக்காளி சட்னிக்கு தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஆற வச்சிட்டேன். இந்த பக்கம் பொட்டுக்கடலை சட்னிக்கு தாளித்து எடுத்து வச்சிட்டேன். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சதை தாளிச்சதில் போட்டு கொட்டிக்கிட்டேன். இப்போ வந்து தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம். அரைச்சி ரெடியாக வச்சிட்டேன். அதையும் தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். தாளிக்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். தாளித்து முடித்தாச்சு. நான் வந்து எப்பப்போ இட்லி சாம்பார் வைப்பேன், குருமா வைப்பேன். அது இன்றைக்கி வைக்கல. 2 வித சட்னி மட்டும்தான். அதுக்கு அடுத்தது மசாலா தோசை. நவதானிய தோசை. நவதானியம்னா நம்மக்கிட்ட எத்தனை தானிய வகைகள் இருக்கோ அத்தனை தோல் உளுந்து, அப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், முத்து சோளம் மாவு எல்லாத்தையும் போட்டுனா எல்லாம் ப்ரோட்டீன் கிடைச்சிரும். இப்போ இருக்கிற பசங்களாம் நவதானியம் சாப்பிட்றதில்ல. அதனால இது மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ப்ரோட்டீன் கிடைக்கணும்னு ஒரே மாதிரி சொல்லுங்க. நல்லா ரொம்ப 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 நல்லா இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அளவு மீறி நல்லா டேஸ்ட்டும் இருக்குது. நாக்குக்கு நல்லா உணக்கியாகவும் இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமோ எந்த ஒரு இதையும் முகம் சுருக்காம நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. வேற லெவலில் ரொம்ப காலமாக அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தது பல வருஷங்கள். ஆனால் இப்போ புது வீட்டுக்கு வந்த உட்பட அசிடிட்டின்ற ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. டைமுக்கு இந்த தோசை, இந்த கலப்படங்கள் செய்த தானிய வகைகள் கலப்படம் செய்த தோசை நாஷ்டா மாதிரி நாங்கள் சாப்பிட்றோம். அதில் இருந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நல்ல பசி எடுக்குது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப 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 ஹெல்த்தி. எந்த ஒரு வெகுட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நல்லா செஞ்சிருக்கீங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் அது மாதிரி எல்லாரும் செஞ்சு தர மாதிரி இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா பிடிக்கும். நல்லா பிடிக்கும். எந்த ஒரு குறையும் இல்லை. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. அருமையாக இருக்குது. நான் என் வாழ்க்கையில எனக்கு 64 வயசு ஆகுது. இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட் நான் பார்த்ததே இல்லை. ஆனா ரொம்ப சூப்பரா இருக்குமா. நீங்களும் இது மாதிரி சாப்பிடுங்க. நல்லா இருக்குது. இத்தனை விதமான தானியம் செய்து நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனா இனிமே நானும் இப்படி செய்ய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லஞ்ச் செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுக்கிறேன். ரைஸ் வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கிறேன். தாதருக்கு போனேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பாலக்கீரை இருந்தது. அதனால் 3 கத்தை ஒரு ரெடியாக வாங்கிக்கிட்டேன். இவ்வளோக்கான பருப்பு கடையில் செஞ்சாலும் வீணாக போயிடும். அதனால் பாதி பாலக்க பருப்பு கடையில் செஞ்சுட்டு பாதி பாலக்க பக்கோடா செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பாதி பாலக்கை எடுத்து உப்பு போட்டு மூடி வச்சு குக்கரில் வச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது பக்கோடாவுக்கு ரெடி பண்ணிட்டேன். பக்கோடாவுக்கு பாலக்கீரை,
அரிசி மாவு, கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து ஜாஸ்தி தண்ணி ஊற்றாதீங்க, கட்டியாக பிசைஞ்சால் தான் எண்ணெய் குடிக்காது. இதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துக்கும்போது எண்ணெய் ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஆறி போன மாதிரி இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேஸை. ஒரு பக்கம் ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்கு. பக்கோடா நல்லா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசு பெருசாக போட்டோன்னா வேகாது நடுவில் இருக்கிறது, அதனால் சின்ன சின்னதாகவே போட்டுக்கலாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது, சாப்பிட்டுட்டு ரொம்ப சூடாக இருக்குது. பக்கோடாலாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து கடையலுக்காக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதங்கின பிறகு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். பாலக்கடையலுக்கு வந்து நிறையா வெங்காயம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கிட்ட பருப்பு சட்டியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கடுத்து கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.